அம்மா 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 எங்கமா இருக்க? அம்மா அம்மாயே அத்தா அம்மா எங்கமா இருக்க நீ? என்னம்மா ஆச்சு? திடீர்னு உனக்கு ஏதோ ஒண்ணு நோடி எனக்கு உயிரே இல்ல. நீ என்னை விட்டு போயிடுவியன்னு பயந்துட்டேம்மா. எப்படிம்மா இருக்க? உடம்புக்கு என்னம்மா உனக்கு பண்ணுது? அம்மா உனக்கு ஏதோ ஒண்ணுன்னா நான் எப்படிம்மா தாங்குவேன்? என்னம்மா ஆச்சு உனக்கு? என்னங்க அத்தை, உடம்புக்கு என்ன பண்ணுது? எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களை எல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வர சொன்னேன். அட போமா, உனக்கு ஏதோ ஆயி போச்சு நினைச்சா எனக்கு உயிரே இல்ல கொஞ்ச நேரத்துல. ஐயோ அப்பா. அது சரி, மாப்பிள்ளை என்ன இந்த துணியோடயே வந்திருக்கீங்க? அட அதையும் அத்தை கேக்குறீங்க? உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னோனையும் எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சா. அத வேலையெல்லாம் அப்படியே போட்டபடியே வந்து ஓடி வந்துட்டேன். என்னத்த உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு? ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களை பார்க்கணும்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்காக தான் உங்க எல்லாத்தையும் வர சொன்னேன். ஏமா எந்தெந்த விஷயத்துல போய் சொல்லணும்னு உனக்கு தோணாது? நான் என்னமோ ஏதோ பயந்து போயிட்டேன். இல்லைம்மா, அவர் தான் உங்களை பார்க்கணும், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும்னு சொன்னாரா, அதுதான் நான் கூப்பிட்டா வரமாட்டேன் எப்படியும், இப்படின்னு சொன்னாதானே எல்லாரும் வருவீங்க, அதனால தான் நான் போய் சொல்லிட்டேன். அப்ப யார் எங்களை பார்க்கணும்? இல்ல யாரு எதுக்கு எங்களை பார்க்கணும்? அதை நானே சொன்னேன். எப்படி வாங்க எல்லாரும் உள்ள வந்து யாருன்னு பாருங்க. ஷோ யாருமா உள்ள இருக்கா சொல்லுமா. நான் சொல்ல மாட்டேன், உள்ள வந்து நீயே பாரு. வாங்க மாப்பிள்ள, வாமா. சரி வாங்க. ஏமா என்னதுமா உள்ள யாரோ இருக்காங்கன்னு? இங்க பார்த்தா நகை பையி இதென்ன சீர்வரிசை தட்டு என்னமா என்னதெல்லாம்? பேத்தி வயசுக்கு வந்துதான் அங்க வச்சு எதுவும் பண்ண முடியல, அதுதான் இங்க வச்சு எல்லாம் பண்ணலான்னு தான். அத்தை என்னங்க அத்தை, உங்ககிட்டயே காசு இல்லாம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இதெல்லாம் தேவையா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? எனக்கு ஆடை கொடுத்த நான் வேணாம்னு சொன்னேன், உடனே போய் வித்து இத நகையாக்கி இப்படி எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கியா? ஏன் அப்படி பண்ற? உனக்கு கொடுத்தத கூட நீ ஏன் இப்படி பண்ற? எல்லாம் எனக்கும் அண்ணனுக்கே கொடுத்துட்டீனா பின்னாடி நீ என்னமா பண்ணுவ? ஐயே என்னமோ இதெல்லாம் நான் வாங்கினமே சொல்ற, இதெல்லாம் வாங்கினவரு உள்ள இருக்காரு, இரு கூப்பிடுறேன். உள்ளயா? யாரா இருக்கும்? எப்பா வாப்பா. ஐயோ மாமா. மகா உன்னை பார்க்கணும்னு தானே ஆசாசியே இவ்வளவும் பண்ணேன். ஆனா இப்படி பார்க்காம இப்படி போய் ஒளிஞ்சுக்கிட்டியே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சந்தோஷ் எப்படியா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. சின்ன வயசுல பார்த்தது நல்ல நெடுநெடுன்னு வளர்ந்துட்டான். ஐயோ எங்க அண்ணனை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு. அத்தை நீங்க எப்படி இருக்கீங்க? மாமா எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம்யா, நல்லா நல்லா இருக்கோம். சந்தோஷ் இந்தா இதெல்லாம் உன் கையாலேயே அவங்க கிட்ட கொடு. அப்பாயி நம்ம குடும்பத்துக்கே நீங்க தான் மூத்தவங்க, நீங்க தான் இதெல்லாம் செய்யணும். அத்தைக்கு எதுவும் செய்ய முடியலன்னு வருத்தப்பட்டீங்கல்ல, கொடுங்க உங்க கையாலேயே. ஏமாடி இந்தா இதை வாங்கிக்கோ. அம்மா இதெல்லாம் எனக்கு வேண்டாமா. ஆமா அத்தை, ஏற்கனவே பெரியக்கா வந்து ரொம்ப கத்திட்டு போயிட்டாங்க. மறுபடியும் இதை வாங்கி நாங்க கஷ்டப்படணும்னா விரும்பல. வேண்டாம், தயவு செஞ்சு இதெல்லாம் கொடுத்து எங்களை சங்கடத்துக்கு ஆளாக்காதீங்க. மாமா இது ஒன்றும் நான் எங்க அம்மா அப்பாவோட காசுல செய்யல, எனக்கு கொடுக்குற காசை நான் சேர்த்து வச்சுதான் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க அத்தை, வாங்கிக்கோங்க. மகாவுக்கு நீங்க எதுவுமே செய்ய முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்கன்னு அப்பா என்கிட்ட சொன்னாரு. இதை நீங்க வாங்கிக்கோங்க, உங்க கையாலே மகாவுக்கு போட்டு விடுங்க. இல்லையா இல்ல. இங்க பாருமா, இது தாய் மாமா வீட்டு சீரா, அவங்க செஞ்சுதான் ஆகணும். அவங்க செய்யலன்னா என்ன, சந்தோஷம் செய்யறாள், நீங்க வாங்கிக்கங்க. இல்லத்த இருந்தாலும் மாமா இருந்தாலும் இல்ல, அம்மாவும் இந்த ஊர்லயே இல்ல, அவங்க அப்பா வீட்டுல இருக்காங்க. அதனால நீங்க தைரியமா வாங்கிக்கலாம். உங்களுக்கு சேர்த்து தான் துணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு குடுக்குடுன்னு ஓடிவாங்க, 3 பேரும் போங்க. இல்ல இருந்தாலும் அத்தை இது மட்டும் இல்ல அத்தை, அங்க உங்களுக்காக வாழையில விருந்து வேற காத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் துணியை மாத்திட்டு வாங்க. அப்பாயி அவங்க இன்னைக்கு நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க, நீங்க எல்லாத்தையும் ரூம்ல வச்சுட்டு வாங்க, அவங்களே மாத்திட்டு வரட்டும். சரிப்பா. எமாடி சந்தோஷ் தான் சொல்றான்ல, இந்தாங்க இதெல்லாம் போட்டுக்கங்க. சரிம்மா. அங்க பாரு என்னம்மா பாத்தியில அந்த கிளவியெல்லாம் எப்படி அவன் மருமகளுக்கு வேலை செஞ்சு கொடுக்குதுன்னு. உன் வீட்லயும் தான் இருக்கு பாரு, எல்லாம் உன் தலையிலேயே வேலை வாங்கிக்கிட்டு உன்னையே இலக்காரமா பேசிக்கிட்டு. ஆமாம்மா எல்லாரும் வாங்கிட்டு வர வரந்தான் போ. என் மாமியார் கிளவி உக்காந்த இடத்துல இருந்து ஒரு வேலையும் செய்யாது, நல்லா திங்க வேண்டியது, டிவியை பார்க்க வேண்டியது, இதே ஒரு பொழப்பு தான். நடு வீட்டில் படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு நிமிஷத்துக்கு 1 நிமிஷம் கூட நல்லா டிவியே பார்க்க முடியாது தெரியுமா? அப்படித்தான் படுத்துக்கிட்டு. ஐயோப்பா நினைச்சா கூட இப்பயும் கூட எனக்கு கோவம் மண்டைக்கு எறியணும் போல இருக்கு. போதாத குறைக்கு அவங்க அக்கா கறியார வந்து உக்காந்துக்குவா. கீரை வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, 1 வாங்கினா 10ஆதாமா, 2 கட்டா வாங்கு, எல்லாமே 2 கிலோ வாங்கு, என் பிள்ளைக்கு கொடுக்கணும். புள்ள 10 ரூபா காசு வீட்டுக்கு கொடுக்காது, ஆனா இங்க இருக்கிறது எல்லாம் சுருட்டி அங்க கொடுத்துருது. எனக்கு ஆத்திரம் தாமா வருது எல்லாம். இல்ல இப்ப நீ இங்க வந்துட்டல, இங்க வந்துட்டா அவங்களே சமைச்சு சாப்பிடணும்ல, எப்படி சாப்பிடுவாளுங்க?
ஆமாம்மா, நான் அங்கே இருக்கும்போது சாப்பிட்ட எச்சித்தட்டை கூட எடுத்து வெளியே ஊற்ற மாட்டாங்க, சிங்கில் கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. இப்போ செய்வாங்கல்ல, செய்யட்டும். அப்பதான் ஏன் அருமை என்னன்னு அவங்களுக்கும் தெரியும். இப்போ நீ இங்கே வந்ததுக்கு அப்புறம் செய்வாங்கல்ல, செய்யட்டும். அப்பதான் உன் அருமை என்னன்னு அவங்களுக்கும் தெரியும். சரிம்மா, பசிக்குதுமா. என்ன சமையல் எதுவும் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கா இந்த அண்ணி? எப்படி அவங்க ஆத்தாக்காரிக்கு உடம்பு சரியில்லைனோனையும் வீட்டில் போட்டது போட்டபடியே வச்சுட்டு போயிருக்கா. ஒரு சோறு குழம்பாவது பொங்கி வச்சுட்டு போகக்கூடாது, மனுஷன் எதை திம்பாங்கன்னு நினச்சி பார்க்காம அவ பாட்டுக்கு ஓடிட்டா. ஏம்மா ரொம்ப பசிக்குதுமா, இப்போ என்னம்மா பண்ணுறது? என்ன பண்ணுறது, நம்மளால அதெல்லாம் கீழே குமிஞ்சு நிமிந்தாலும் வேலை செய்ய முடியாது. நீயும் அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்து இங்கேயும் கஷ்டப்படணும், உனக்கு என்ன தலையெழுத்தா? எப்படியும் அவன் நாளைக்கு வந்துருவா. இன்னைக்கு ஒரு நேரம் தானே உங்கள் அண்ணனை கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்கிறேன். நம்ம 3 பேர் தானே, எப்படியும் சின்னவனா அங்கே ஓடி இருப்பான். மாமியார் உடம்பு சொல்லணும்னையும் 3 பேருக்கு கடை சாப்பாடு சொல்லிடுவோம். கடை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு. ஆமாம்மா, கடை சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இப்போ எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லுமா. இந்த ஆங்கூர் பிரியாணி அந்த சைடில் ஒரு கடை வச்சுருக்காங்க. அந்த கடையில் பிரியாணி சூப்பராக இருக்காமா. எனக்கு 2-3 தடவை அவர் வாங்கிட்டு வந்தார். அந்த கடையில் வாங்கிட்டு வர சொல்லுமா அண்ணனை. சரி, இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்கள் அண்ணன் வந்துருவாள, வந்தோடனே. நான் கூட நினைச்சேன் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் பிடிக்குமா என்னமோன்னு. எல்லாத்துக்கும் ஓகே தானே? ஓகேவா? எப்பா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் சந்தோஷத்துக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த மனுஷன் எப்பயும் அந்த கிழிஞ்சு போன பனியனை போட்டுக்கிட்டு சுத்துவார். அது கூட அவங்க அண்ணன் போட்டுட்டு அவருக்கு வேணான்னு சொல்லி கொடுத்த துணியை தான் அவர் போட்டுக்கிட்டு சுத்தும் போது நான் எத்தனையோ தடவை வருத்தப்பட்டிருக்கேன். நம்ம புருஷனும் புது துணி போட்டு அழகு பார்க்கணும்னு. ஆனா அது நடக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு உன்னால அது நடந்திருக்கு. இதுக்கு நான் எவ்வளவு தூரம் நன்றி சொல்லுவேன்னு தெரியல சந்தோஷ். நீ நல்லா இருக்கணும்ப்பா. அது மட்டும் இல்லை சந்தோஷ், என் மவ அவளுக்கு மற்ற பிள்ளைங்க மாதிரி நல்ல துணி போடணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். அது என்ன பண்றது, எந்த வீட்டில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் அவங்க போட்டுட்டு பழசாயிடுச்சுன்னா தூக்கி வீசறதுக்கு இருப்பாங்கல்ல, அந்த துணியை கொடுப்பாங்க. அதை தான் வாங்கி போட்டுக்குவா. தீபாவளி பொங்கலுக்கு கூட நல்ல துணி போட்டதில்ல. அதுதான் இவங்க அண்ணன் மனசு வச்சு எடுத்து கொடுத்ததான் உண்டு. ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அழகான துணி போட்டு என் பிள்ளைய பார்க்கும்போது என் கண்ணுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. சரி, இப்ப அதை பத்தி பேச வேண்டிய நேரமா? இப்ப நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய தருணம். வாங்க எல்லாரும் உட்காருங்க. உங்க எல்லாத்துக்கும் நானே இன்னைக்கு சாப்பாடு பரிமாறேன். வந்து உட்காருங்க, வாங்க. எல்லாரும் கூச்சப்படாம சாப்பிடணும், சரியா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே செஞ்சிருக்கு, சாப்பிடுங்க. ஒன்று சொல்லட்டுமா சந்தோஷ், என் அப்பா ரூபத்துல என் அப்பா என் கூட இருக்க வரைக்கும் எப்படி அன்பா இருப்பாரோ அந்த மாதிரி இன்னைக்கு நான் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு இம்புட்டி செஞ்சிருக்க. நீ நல்லா இருக்கணும் சாமி. நீ எப்பயுமே நல்லா இருப்ப. உனக்கு எந்த ஒரு குறையுமே வராது. என் பத்திரகாளி, திக்கு இல்லாதவங்களுக்கு அந்த தெய்வம் தான் தொண்டன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு உனக்கு நான் எதுவுமே செய்ய முடியலன்னு வருத்தத்தில் இருக்கும்போது சந்தோஷ ரூபத்தில் கடவுளாக நமக்கு உதவி செஞ்சிருக்காரு. ஐயா, சாப்பிடுங்க முதல்ல. போன் பண்ணா எதுக்கு போன் எடுக்காம இருக்கானே ஒன்னும் புரியலையே. அவங்க அண்ணனே வந்துட்டான். ஐயா. என்னம்மா? என்னப்பா, என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல, சொல்லு என்ன? ஏண்டாப்பா, வீட்ல எதுவும் சமைக்கல, கடையில சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு வரியா? ஏன் எப்பயும் பத்திரகாளி தான் வீட்டுல சமைப்பால, இப்ப என்ன புதுசா கடை சாப்பாடு? இல்லடா, அவங்க ஆத்தாக்காரிக்கு உடம்பு சரியில்லைன்னு அவ சண்டை போட்டுட்டு அங்க போயிட்டா. வீட்டுல ஒன்றும் சமைக்கல. அதுதான் எப்படியும் நாளைக்கு காலையில வந்துருவா. இன்னைக்கு ஒரு நேரம் தானே, கடையில வாங்கி சாப்பிடுவோன்னு பார்த்தேன். சாப்பாடு வாங்கிட்டு வரியா? அண்ணே, அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஆம்பூர் பிரியாணின்னு ஒரு பெரிய கடை போட்டிருக்குல்ல, அந்த கடையில எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வானே. நான் உன்னை என்ன சொன்னேன்? என்னனே? நான் வீட்டுக்கு வரும்போது நீ இங்க இருக்க கூடாது, உன் புருஷன் வீட்டுக்கு போயிருக்கணும்னு சொன்னேன். அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு இன்ன வரைக்கும் இங்கே இருக்கனா என்ன அர்த்தம்? இதுதான் நீ என்னை மதிக்கிற லட்சணமா? எனக்கு போறதுக்கு போக்கடம் இல்லாம தானே இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். ஏடா பாவண்டா, அங்கேயே அவங்க கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டாங்க. நீயும் இப்படி வார்த்தையால கொட்டுனா அவ என்னடா பண்ணுவா? ஏற்கனவே அவங்க வீட்டுல அந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு இங்க வந்து உட்காந்துருக்கா. போதாத வரைக்கும் இங்க பிரச்சனை பண்ணி பத்திரகாளியும் அங்க போயிட்டா. சரி, வீட்டுல 1-2 பேர் இருக்கீங்க, சமைக்கிறதுக்கு உங்களுக்கு வலிக்குது, உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு சமைக்கிறதுக்கு கூட அவ்வளவு வலி. நான் சொல்றத செய்ய மாட்டேன், இதை கூட செஞ்சு திங்க முடியாது. ஏண்டா ஊருல எல்லாத்துக்கும் மாடா போய் கேக்குற? அண்ணேன்னு இருக்கவங்க உரிமையா உன்கிட்ட கேக்குறா. வாங்கி தர முடியும்னா வாங்கி தரேன்னு சொல்லு. அதை விட்டுட்டு ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஏமா, வாங்கி எல்லாம் தர முடியாது. சும்மா இந்த வீட்டுக்கு நான் செலவு பண்ணிட்டு என்னால இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். வேணும்னா தின்னுங்க, இல்லையா பட்னியா கடங்க. நான் நைட் ஷிஃப்ட் போகும்போது அங்க ஹாஸ்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். இதெல்லாம் ஒரு பையன். ஏமா இப்படி அண்ணன் காசுன்ட்டே இருக்குது. எப்பா, என்னதான் ஜென்மனே தெரியல. இப்ப இந்த 1-2 வாரமா தான் இவன் இப்படி காசுன்னு பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி எல்லாம் எம்பட்டு கேட்டாலும் கொடுப்பான், கணக்கு வழக்கே பார்க்க மாட்டான். ஆனா என்னன்னு தெரியல, இப்படி மாறிட்டான். ஏம்மா, அண்ணன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குமா. ஒருவேளை நம்ம வீட்டுக்கு அன்னைக்கு இது செட் பண்ணிருச்சா? அன்னைக்கு இது நம்ம கொடுக்க கூடாது வைக்க கூடாதுன்னு கணக்கு எதுவும் பார்த்து பேசிருச்சோ? அதனால இது அண்ணன் இப்படி மாறிடுச்சோ?
அட நீ வேற, இவளுக்கு பிள்ளைங்க கிட்டயே ஒழுங்கா பேச தெரியாது. இவன் போய் வீட்டுக்கு அண்ணி கூட்டிட்டு வரானா? அப்படியெல்லாம் கூட்டிட்டு வந்தா எத்தனை வயசுல கூட்டிட்டு வந்திருப்பான்? இன்னமா கூட்டிட்டு வராம இருக்கிறான்? அதெல்லாம் இருக்காது, அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. நீ சொல்ற, ஆனா எனக்கு என்னமோ இப்படி தோணுது. ஏன் கம்மனி இருடி, அந்த மாதிரிலாம் இருக்காது. சரி வா, பசிக்குது, போய் சோத்த பொங்கி சாப்பிடுவான். இவனெல்லாம் நினைச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோன்னா பட்னியா தான் கிடக்கணும். அங்கேயும் வேலை செய்யணும், இங்கேயும் வேலை செய்யணும். என் பொழப்பு எங்க போனாலும் வேலை செஞ்சு திங்கிற பொழப்பு தான் போ. பெத்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு என்னடி இப்படி? புருஷன் வீட்டுல வேலை செய்வாங்க, பெத்த வீட்டுல வேலை செய்யற வலிக்கும். வா. ஷோ, எனக்கு வேலை செய்யறதுனாலே கஷ்டம், இதுல இந்த அம்மா வேற. எப்பா நான் கூட நினைச்சேன்டா நீ பொண்ணு பக்கத்துக்கு வரமாட்டேன்னு. எப்படியோ நீ வாரேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம்டா எனக்கு. ஏக்கா பொண்ணு பாக்குறது பெருசு இல்ல, ஏற்கனவே ஒருத்தைய கட்டுக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இனிமே வர பொண்ணாவது நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா இருக்கணும், என்ன அனுசரிச்சு பாக்குற பொண்ணா இருக்கணும். எனக்கா இல்லன்னு வச்சுக்க, உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. டேய், அக்கா கிட்ட உன் கல்யாண பொறுப்பை விட்டுட்டல. அக்கா எப்படி நல்ல பொண்ணா பார்த்து உன்னை கட்டி வைக்கிறேன்னு மட்டும் பாரு. முதல்ல இருந்து முகரக்கட்டையவே எனக்கு பிடிக்கல. ஏதோ குந்தாணி கணக்கு அப்படியே சீனா போட்டுக்கிட்டு, அவங்க அம்மா அப்படியே நகை எழுதி போட்டுக்கிட்டு, என்னமோ சின்ன பொண்ணுன்னு அதுக்கு மனசுல நினப்பு. அவ்வளோ சீன் போட்டுக்கிட்டு தெரியுது. அதனாலயே எனக்கு வேண்டான்னு தோணுச்சு. இப்போ அதே மாதிரி உனக்கும் பிடிக்காம போயிருச்சு. சரி வளவலன்னு பேசிட்டு இருக்காத. பொண்ணு எந்த ஊரா? ஏண்டா நான் இருக்கேன்ல, அதுக்கு பக்கத்து வீடு தாண்டா பொண்ணு. பக்கத்து வீடா? நீ என்னமோ தூரம் சொந்தம் அப்படி இப்படின்னா? ஆமாடா, உன் மாமனுக்கு அது தூரத்து சொந்தம், ஆனா பக்கத்து வீட்டுல இருக்குது. அதுவும் இல்லாம கல்யாணம் ஆயிட்டு புருஷனை விட்டுட்டு வந்து இருக்குது. நல்ல புள்ளடா, அவன் ஏதோ தகராறு பண்ணியிருக்கான், அதுவும் இல்லாம அடிச்சு இது பண்ணியிருக்கான். அதனால அந்த புள்ள வேணான்ட்டு வந்துருச்சு. அந்த புள்ள உங்ககிட்ட அனுசரியா இருந்துக்கும்டா. என்னமோ சொல்ற, மறுபடியும் ஏதாவது என் கல்யாண விஷயத்துல தப்பு நடந்துச்சுன்னா உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. டே, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீ இது உன் பொண்டாட்டியை பத்திட்டு மறுபடியும் மனசு மாறினா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கும் தெரியாது, சொல்லிவிட்டேன். சரி அம்மா எங்க? அது என்னன்னே தெரியலடா, எங்க போனுச்சுன்னே தெரியல. வீடு முழுக்க பாத்துட்டேன், அம்மா அம்மான்னு கூப்பிட்டும் கத்தியும் பாத்துட்டேன். எங்கிட்டு போய் உட்காந்துருக்குன்னே தெரியல. எங்கக்கா நம்ம எதுக்குமே அம்மா விட்டுட்டு எங்கிட்டும் போனது இல்ல, அது எங்க போனுச்சு? போனது மணி பத்தியா? ஏண்டா இந்த அம்மா போகும்போது போனை எடுத்துட்டு போலடா, போன வீட்லயே தான் கிடக்குது. நானும் அடிச்சு பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே தான் கத்திக்கிட்டு கிடக்கு. எங்கிட்டு போய் உட்காந்துருக்குன்னு தெரியல. இப்ப அம்மா விட்டுட்டு எப்படிக்கா போய் பொண்ணு பார்க்க போறது? ஏண்டா அம்மா ஸ்தானத்துல நான் இருக்கேன், அப்பா ஸ்தானத்துல உன் மாமன் இருக்காரு. நாங்க 2 பேரும் போதாதா? இதுல வேற அம்மாவும் தேவையா? நம்ம போய் பாப்போம்டா. ஏக்கா என்ன இருந்தாலும் அம்மா இருந்திருக்கலாம். ஏண்டா அம்மாவுக்கு தான் இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிருச்சு. அப்புறம் அதை சும்மா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது எப்படி நமக்காக வரும்? அதுதான் இப்ப மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கட்டும். தாங்காத போதே இந்த மருமகளை இப்படி தாங்குது. இன்னும் நல்லா பாத்துக்கிற மருமகளும் கிடைச்சா நம்ம அம்மாவை கையில பிடிக்க முடியாது பாத்துக்க. சரி வளவலன்னு பேசிட்டு இருக்காத, கிளம்புவோமா? சரிடாப்பா, வா போலாம். ஏமா, இத்தனை வருஷம் நீ பண்ணினதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்தேன். இதுக்கு மேல நான் அமைதியா இருப்பேன்னு நினைக்காத. நீ யாருன்னு எனக்கு காட்டிட்ட, இனிமே பாரு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். என் ஆட்டம் வெறித்தனமா இருக்க போகுது. அட அம்மா, இங்கதான் உட்காந்துருக்கியா? வீடு முழுக்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வார்த்தை இங்கதான் இருக்கேன்னு சொன்னா என்ன உனக்கு? வாயில இருக்க முட்டை என்ன கொட்டியா போயிட போகுது? ஏமா என்னம்மா இங்க வந்து உட்காந்துருக்க? உன் பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம், நீ வந்து இல்லாம எப்படி? கிளம்புமா, ஒரு இடத்து போயிட்டு வந்துடலாம். ஏமா அதான் அவனே சொல்றான்ல, கட்டிக்க போற அவனே சம்மதிச்சிட்டான். நீ என்னம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு ருக்கு, நீ பண்றதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். என்னதான் இருக்கட்டும், அது நம்ம வீட்டுக்குள்ள. அப்படி இல்லனா உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, மாப்பிள்ளை வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா நீ ஒத்துப்பியா? எப்படி இப்படிலாம் நீ யோசிக்கிறதே எனக்கு சத்தியமா புரியல. ஏதோ கோவத்துல நம்ம வேற கல்யாணம் பண்ணி வைப்போம்னு சொன்னேன், அதை புடிச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கற. இங்க பாருமா, வெளியே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காது. அக்கம் பக்கத்துல பாக்குறாங்க, சரியா? யாருக்காவது விழுந்தா பெரிய பிரச்சனையா போயிடும், நம்ம குடும்பத்துக்கு அசிங்கமா போயிடும். காதும் வச்ச மாதிரி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோமா, அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்து குழந்தை குட்டியை பெத்து போட்டாங்களா, வளர்க்குற வழியை பாரு. அதை விட்டுவிட்டு சும்மா அப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காத, சரியா? ஏமா நான் ஒன்றும் அந்த நிலைமைக்கெல்லாம் போக மாட்டேன், சரியா? நான் என்ன இப்படியா வந்துட்டு அனுசரிக்காம இருந்தேன்? இந்த பிள்ளையெல்லாம் ஆகாதுன்னு நீ கேட்கவே இல்லை, இப்ப அனுபவிக்கிற. அதனாலதான் சரி நம்ம குடும்பம் கஷ்டப்படுது, நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணுவோன்னு ஓவரா பண்ற. ஏமா இப்படி வரியா இல்லையா? ஒரே முடிவா சொல்லு. ஏண்டா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கடா, என்ன கூத்து வேணாலும் பண்ணுங்க, ஆனா என்ன எதுலயுமே இழுக்காதீங்க சொல்லிட்டேன். எனக்கு என் மருமக முக்கியம். இந்த மாதிரி வந்துட்டு எடுத்தவங்க ஒரு வேலையெல்லாம் செய்ய முடியாது. அவகிட்ட சம்மதம் கேட்டுட்டு நீ மத்த எதா இருந்தாலும் பண்ணிக்க சொல்லிட்டேன். இத்தனை வருஷம் அவ என்ன பண்ணின கொடுமையெல்லாம் உனக்கு என்ன தெரியாதாமா? என்னை எப்படி பாடா படுத்து எடுக்கிறா. அப்பெல்லாம் நீ வாயே திறக்கல, இப்ப மட்டும் இப்படி பேசுற. தம்பி, இந்த அம்மா கிட்ட பேசுறது சுத்த வேஸ்ட், நீ வா. ஆமாக்கா, அதுதான் சரி, வா போகும். ஐயோ, ஏன் இப்படி எல்லாத்துலயும் இப்படி அவசர கொடுக்க மாதிரி இருக்காங்கன்னே தெரியலையே.